ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை மாடல் த மஸ்கில் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பக்காவாக பார்த்து வச்சிங்கப்பா. இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் பொதுத் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரெஃபர் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது டாப் மோஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் அப்லோட் பண்ண போகிறோம். போய் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிடும். எப்படி எக்ஸாமில் எழுதணும், எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, எப்படி எழுதினா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோ தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்து கற்றுக்குங்கப்பா. அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். இது லாஸ்ட் எக்ஸாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க தயவு செஞ்சு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சுங்கப்பா. புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துலாம். ஓகேங்களா, அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதிகபட்சம் போனால் உங்களுக்கு 2 கொஸ்டின் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்க தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு புக் பேக்கில் தான் வரும் 1 மார்க்ஸ். சரிங்களா, ஸோ அதனால் கவலைப்படாமல் 1 மார்க்ஸ் மட்டும் புக் பேக்கில் நல்லா படிச்சிருங்க. இன்னொரு மெயின் விஷயம் பசங்க பண்ணுற பாதி தப்பு. ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்ட் 1 மார்க்ஸ் நல்லா தெரிஞ்சால் 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டில் எழுதுங்க. இல்லை 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இந்த எது உங்களுக்கு அதிகமாக நல்லா தெரியுதோ அதை ஃபஸ்ட்டில் எழுதுங்கப்பா. ஏன்னா 1 மார்க்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதிட்டு நிறைய தப்பு வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பேப்பருக்கு மேலே இருக்கிற இம்ப்ரெஷன் போயிட்டு கரெக்ட் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்து எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மார்க்ஸ் ஆகட்டும் 3 மார்க்ஸ் ஆகட்டும் தப்பாக தான் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பெண்ணை குறைத்து போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எது நல்லா தெரியுது அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ 2 மார்க்ஸ் இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். எனி 6 எழுதுனா போதும். கொஸ்டின் 24 வந்து கம்பல்சரி பார்த்து வச்சுங்க. ஸோ கொஸ்டின்ஸ் படிக்கணும் பாருங்கள். 16th one define animation, write its features. 17th one what is pasteboard in PageMaker. 18th one define client server architecture. 19th one write syntax of while loop in PHP. 20 list out any 4 features of mobile network. 21 define intranet. 22 what is a resolver. 23 write the syntax of the if else statement in PHP. 24 explain boss OS. ஸோ ஓகேங்களா, ஸோ இது எப்போ 3 மார்க்ஸ்ப்பா. ஸோ 3 மார்க்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படி ஷோ பண்ணுறேன் பார்த்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் பசங்களுக்கு. ஸோ எனி 6 இருந்தால் போதும். கொஸ்டின் 33 வந்து கம்பல்சரி. சரிங்களா, ஸோ 3 மார்க்ஸ் ஆர் 2 மார்க்ஸ் எது வேணா இருக்கட்டும், 5 மார்க்ஸாக கூட இருக்கட்டும். நீங்கள் எழுதும் போது தயவு செஞ்சு இப்போ எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் ஆன் கோஆர்டினேட்டிங் டிபிஎம்எஸ் இருக்கா. ஸோ கோஆர்டினேட்டிங் டிபிஎம்எஸ் போட்டு சப்மிட்டிங் மாதிரி போட்டு நம்ம பசங்க எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லா கொடுங்க. எழுதும் போது பேரா மாதிரி எழுதாமல் நம்ம பசங்க வந்து பாயிண்ட் பேசிஸில் பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 அப்படி சொல்லிட்டு பாயிண்ட் மாதிரி போட்டு எழுதுறீங்கன்னா உங்கள் பேப்பர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ரெசன்டேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் எழுதி முடிக்கிற பட்சத்தில் கீழே அண்டர்லைன் பண்ணி மார்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் போட்டு 4-5 ஸ்ட்ரைக் அவுட்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் தெரியல ஓகேங்களா. ஸோ அப்படி என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஸ்லோனஸ் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா டவுட்டில் இருப்பீங்க. ஸோ தெரியுதோ தெரியலையோ ஏதாச்சும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுற நிலைமை இருக்குது. ஒரு 4 மார்க் போட்டால் பாஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு 1 மார்க் போட்டாச்சு உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை மறக்காதீங்க. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இது இருக்குது பார்த்து வச்சுங்க. எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா ஆர் differentiate digital signature and different digital certificates. Next 35 பொறுத்தவரைக்கும் write the steps to draw a star using polygon tool. வந்து பார்த்தீங்கன்னா explain electronic account transfer and types. Next 36 வந்து explain operators in PHP with examples or explain the multi-dimensional array. 37 பொறுத்த வரைக்கும் discuss in detail about switch statement with an example or explain about the development merits and demerits in mobile networks. Very very important, இது பார்த்து வச்சுங்க. 30 list the basic concepts of ER model with suitable example or explain the types of network cables. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூட 5 மார்க்ஸை பார்த்து வச்சுருங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது டாப் 25 போட்டிருக்கேன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில். அதை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். போய் பார்த்து அந்த வீடியோ பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சு போனாலே போதும், மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் நல்லா எழுதுங்க. உங்களுக்கு டாப் மோஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்லோட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணலாம். போய் PDF அப்லோட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சத்தில் போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.